ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காடை பிரியாணி ரெசிபி தாங்க. நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் வச்சு தான் செஞ்சுருந்தேன். உண்மையாலுமே இந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறோமோ அப்படின்னு பயந்துட்டே ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க காடை பிரியாணி. நான் சொல்கிற இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு உங்கள் வீட்டில் பாராட்டாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 3 பட்டை, ஒரு 7 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் அளவு தெரியலனா நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இதே அளவு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கிராம் கணக்கு சொல்லாதீங்க, அளவு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இதே அளவு பார்த்துட்டு இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட்டு கிடைக்கும். நான் மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை, புதினா இலை ரெண்டுமே சேர்த்து அரை கைப்பிடி அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே கால் கைப்பிடி தான் எடுத்து வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய், ஒரு அரை கப் கெட்டியான புது தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு ஒரு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு வந்து கீ தான். ஸோ வந்து இது வந்து சொசைட்டிலேயே கிடைக்கும். ஸோ வந்து நான் இன்றைக்கி பசு நெய் தான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவு வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் நெய் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சுங்க. இப்போது 60 ml எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 60 ml நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக ஆட் பண்ணும்போது தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வந்து ரெண்டுமே ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே சேர்த்து 120 ml வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காவை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வெடிச்சு வர ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து எண்ணெய் சூடாகாத முன்னாடியே வெங்காயம் ஆட் பண்ணால் பிரியாணியில் அந்த கடலெண்ணெய் வாசம் மட்டும்தாங்க அடிக்கும், பிரியாணி டேஸ்ட்டே கிடைக்காது. ஸோ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கி வந்துடணும். இந்த மாதிரி நல்ல பிங்க் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு பேஸ்ட், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது பச்சை வாசம் போக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ டைம் எடுக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குற கேப்பில் வந்து நான் 6 காடையை வந்து முழுசாக தான் இருக்குது. ஸோ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பட் வந்து நான் இன்றைக்கி 4 காடை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். மசாலா இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா அரை கைப்பிடி அளவு கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். அரை கிலோவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுலேயே அரை கைப்பிடி அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து பிரியாணியில் இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவு மசிஞ்சு வர அளவு வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து வதங்கி வர ரொம்ப லேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா வந்து தக்காளி வந்து மசிச்சு விட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சேன். ஸோ இந்தளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எப்பயுமே பச்சை மிளகாய் ஆட் பண்ணாதீங்க. வெங்காயம் ஆட் பண்ணும்போதே பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் பச்சை மிளகாய் வந்து 2ஆக வெடிச்சிரும். பிரியாணி ஃபுல்லாக ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு மீடியமாக இருக்கும் பச்சை மிளகாவோட காரம். இப்போ மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். புதினா வந்து நிறைய ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா கசந்துரும் பிரியாணி. நான் எடுத்தேன் இல்லையா அதே அளவு ஆட் பண்ணுங்கள், பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவு 1 செகண்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரை கப் கெட்டியான தயிர், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி எப்பயுமே தயிர் ஆட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம நெய் நிறைய ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக வரும். நம்ம தயிரே ஆட் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருப்பீங்க தயிர் ஏங்கா ஆட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து கேர்ட் ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கேர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 4 காடை மட்டும் முழுசாக இருக்கு இல்லையா, ஸோ 4 காடை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் 4 பேர் தான், நாங்கள் 2 பேர், குட்டீஸ் 2 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி காடையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலா கூட ஒரு 2 செகண்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து
மீட்டோட ரா ஸ்மெல் இருக்காது. நம்ம பிரியாணின்னு மட்டும் இல்லைங்க, கிரேவி குழம்பு எது செஞ்சாலுமே மசாலா கூட ஒரு 2 to 5 நிமிஷம் வந்து நம்ம என்ன கறி போடுறோமோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா தான் கறியோட பச்சை வாசம் அடிக்காது. ஸோ இந்த மாதிரி நான் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 செகண்ட் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஏன்னா வந்து காடை வந்து ஒரு 5 நிமிஷம் மசாலாலேயே நல்லா இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லிட் போட்டு மூடி வச்சுட்டேன். இந்த கேப்பில் வந்து நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நான் சீரக சம்பா அரிசி தாங்க வாங்கியிருந்தேன், நெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 285 ரூபா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, பழைய அரிசியாக தான் இருந்துச்சு. சாதமும் நல்லா உதிரி தான் வந்துச்சு. நான் வந்து இதுலேருந்து ஒரு 1/2 கிலோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு பவுல் 1/2 கிலோ பவுலில் மெஷர் பண்ணி நல்லா கழிஞ்சிட்டு ஊற வச்சுட்டேன். அரிசியை ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு பிரியாணி ஸ்மெல் அடிக்கணும், அப்போ தான் பிரியாணி ரொம்ப சூப்பராக கிடைக்கும். பழைய அரிசின்னு அர்த்தம். ஸோ நான் அரிசியை நல்லா கழிஞ்சு ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா காடை மசாலா நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 1 கப் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ வந்து 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டேங்க. காடை வேக நம்ம டீ குடிப்போம் இல்லையா, அந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து காடை வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும். ஸோ வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ண வேணாம். காடை வேகிறதுக்கு நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி போதும். சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்மதியில் செஞ்சாலும் இதே மெஷர்மெண்ட் தான், சீரக சம்பா செஞ்சாலும் இதே மெஷர்மெண்ட் தான். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸில் லெமன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை பிழிஞ்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். லெமனையும் சேர்த்திட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம காடை வந்து 3/4 பதம் நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணியில் நம்ம சாப்பிடும்போது காடை வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். நான் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா காடை வந்து ஒரு 80% குக் ஆகிடுச்சு, நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணேன், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா நல்லா நமக்கு சீக்கிரமாக வந்து ரைஸ் குக் ஆயிரும் 75%. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு இரும்பு தோசைக்கல்லில் தம் விட்டுடலாம். தம்க்கு வந்து ஒரு 20 நிமிஷம் விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தம்க்கு விட்டால் நல்லா அரிசி வந்து உதிரி உதிரியாக கிடச்சிரும். நீங்கள் வந்து இதை சீரக சம்பாலையும் ட்ரை பண்ணலாம், பாஸ்மதி ரைஸ்லையும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த அரிசி சொல்லுவாங்க இல்லையா, புல்லட் ரைஸ், அதில் கூட ட்ரை பண்ணலாம். பட் சீரக சம்பா பிரியாணியை அடிச்சிக்கவே முடியாது. நான் எப்பயுமே பிரியாணி வந்து சீரக சம்பாவில் தான் செய்வேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு அரிசி வந்து 3/4 பதம் வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் 3/4 பதம் வெந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் தண்ணி இருக்குது, நமக்கு தம் விடுற அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு நல்ல இரும்பு தோசைக்கல் இருக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு தம் விட்டுக்கோங்க. நீங்கள் இல்லை நான் வந்து அந்த கறி அடுப்பில் செய்கிறதா இருந்தால் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே தம் விட்டுக்கலாம். நான் ஃபைனலாக வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நிறைய கீ ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி தோசைக்கல்லில் எடுத்து வச்சுட்டேன். தோசைக்கல் மேலே வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வந்து தம் போட்டால் அவ்வளோதாங்க. சூப்பரான சீரக சம்பா காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த மாதிரி கிடைக்காது, பிகாஸ் அந்தளவு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோம் இந்த பிரியாணி ரெசிப்பியை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிது. அது போக அரிசியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து தண்ணி கம்மியாக கூட வைங்க, எச்சா ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி வந்து நான் கம்மியாக வச்சுட்டேன் சிஸ்டர், கொஞ்சம் அரிசியாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாதம் தம்க்கு விடும்போது என்ன பண்ணுவோம், மேலே வந்து அடிகனமான இந்த மாதிரி கொட்டுக்கள் இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா. நீங்கள் வந்து அரிசியாக இருக்குது எனக்கு பிரியாணி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பாத்திரத்தில், நல்ல அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே தம்க்கு விட்டுருங்க. அந்த தண்ணி வந்து கீழே வந்து ஒவ்வொரு சொட்டாக வந்து நமக்கு கீழே உள்ள பிரியாணிக்குள்ளே இறங்கி நமக்கு சாதம் வந்து நல்ல பூ மாதிரி வந்து தனித்தனியாக வந்துடும். ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிரியாணி வந்து நமக்கு அரிசியாக இருந்தாலுமே நல்லா பூ
பூ மாதிரி வந்து சாஃப்டாக வெந்து வந்துடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போயுமே அதே மாதிரி பிரியாணி வந்து எனக்கு அரிசியாக இருந்துச்சு, ஒரு வேளை வந்து 3/4 பாதம் தான் வெந்திருக்கு, தண்ணி பத்தலைன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 போட்டுடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தேன், 2 காடை, ஒரு 3/4 கிலோ சிக்கன் லெக் பீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, எங்கள் ஊரில் வந்து எம்ஜே இந்த 65 மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இது ஒரு 100 கிராம் பேக்கெட்டில் இருந்தது. அதை ஆட் பண்ணிவிட்டு, இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 கப் தயிர், ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து 2 முட்டையை உடச்சி ஆட் பண்ணிவிட்டு, ஒரு லெமனை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கிட்டேங்க. நம்ம இதுக்கு கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவில் எதுவுமே தேவையில்லை, இந்த மசாலாவே போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். நல்லா வந்து சூப்பராக மேரினேட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் 65 போட்டுடலாம். மசாலா கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 65 வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும், நம்ம சாப்பிட்டாவே தெரியும். நல்லா வந்து கிறிஸ்பியாக இல்லாமல் இந்த கடைகள்லாம் கிடைக்கும்ல, நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். தயிர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 hour இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லா ஊற. இப்போ ஒரு கடாயில் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா 65, அதை ஆட் பண்ணி ஒன்றா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து லெக் பீஸ் காடையெல்லாம் வந்து நைட் பொரிச்சிக்கலாம், ஏன்னா வந்து மசாலா வந்து நல்லா இறங்கி இருக்கணும். ஸோ இப்போ வந்து லஞ்சுக்காக வந்து 65 மட்டும் போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெயில் போட்டுட்டேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் கூட மசாலா வந்து வடச்சட்டியில் ஒட்டவே ஒட்டாது. ஒட்டாமல் சூப்பராக ஒரு 65 ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் பிரியாணி, 65, தயிர் சட்னி எல்லாமே வச்சு சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக 65 போட்டு முடிச்சாச்சுங்க. தயிர் சட்னிக்கு வந்து நான் பெரிய வெங்காயம், கொத்தமல்லியில், கேரட்டு, தயிர், பச்சை மிளகாய், உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, தேங்காவை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் தயிர் சட்னி செஞ்சு பாருங்கள். இது கல்யாண வீட்டு தயிர் சட்னி. இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எங்கள் வீட்டு ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணுனாலும், ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்குனாலும், பேபி வெயிட் கெயின் வீடியோஸ், அது போக டிமார்ட் வீடியோஸ், இதெல்லாம் பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடலான்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.